Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. இந்த இரவு நேரத்தில் ஹalleluya. கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மகா பெரிய தேவன். ஹalleluya. ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா. எல்லோரிலும் பெரியவர் அப்பா. அவர் கர்த்தாதி கர்த்தர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ஹalleluya. அவர் நம் தேவன். அவர் நம்முடைய இரட்சகர். ஆமென். ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிறது நல்லது. ஹalleluya. அவரை துதிக்கிறது நல்லது. ஆமென். ஹalleluya. எங்களோடு இணைந்து ஆமென். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை ஹalleluya. நீங்களும் இணைந்து ஆமென். அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். நீங்க துதிக்கிற இடத்தில் ஒரு தேவ மகிமை இறங்கி வரும். ஹalleluya. கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹalleluya. துதிகளின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். பெரியவர். விசுவாசத்தோடு துதியுங்கள். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. நல்லவரே, ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொன்னது போல ஹalleluya. இதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென். உங்க மேல வருவதாக, ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தின் மேல வருவதாக. ஆமென். நீங்கள் இணைந்து ஜெபியுங்க. ஹalleluya. தேவரீருடைய ஆசீர்வாதம் ஆமென். ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆபிரகாம் மேல கடந்து வந்தது போல பெரியவர். இதோ உங்க மேல வருவதாக, ஆமென். உங்க பிள்ளைகள் மேல வருவதாக. எஸ், ஹalleluya. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற துதிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகுகளை போல உருகி போயிற்று என்று வாசிக்கிறோம். அப்படியே தம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பாரத்தோடு இருக்கிறார்களோ பாரம் என்கிற பர்வதம் உருக ஆரம்பிக்கட்டும். விசுவாசிங்க. எஸ், ஹalleluya. வியாதி என்கிற பர்வதம் உருக ஆரம்பிக்கிறது. கடன் என்கிற பர்வதம் உருக ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இதோ பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹalleluya. விசுவாசிங்க. ஹalleluya. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, வல்லவரே. நீர் வரவேண்டும் வல்லவரே. நல்லவரே. தூய ஆவியே, அப்பாவை வரவேற்போம். நம் ஆலயத்திற்குள், நம்முடைய குடும்பத்திற்குள், நமக்குள் உள்ளமேங்குதையா, வரவேண்டும். சுகமாக்குகிற தெய்வமே, அற்புதம் செய்கிற தெய்வமே, நல்லவரே, நீர் வரவேண்டும். Please, நல்லவரே, நீர் வரவேண்டும். நல்லவரே.
தெய்வமே. ஆமென். அல்லேலூயா. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல வருவதாக. ஆமெனப்பா. மாற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் அபிஷேகம் நிரப்பட்டும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை ரிபால சந்தரபடன ஆராதனை ஈசுரா அப்பா. நன்மை செய்த தேவனுக்கு அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்லவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தெய்வத்தை உயர்த்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு தேவ மகிமை நீங்க இருக்கிற வீடுகளில் இறங்கி வரட்டும். ஒரு சுகமளிக்கிற வல்லமை தேவனிடத்தில் இருந்து இறங்கி வரட்டும். நன்றி. Thank you Lord. மாஷாகடதரா. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. நன்றி. உம்மையே நானே நேசிப்பேன், உம்மையே நானே நேசிப்பேன், உம்மையே நானே நேசிப்பேன்.
சொல்லுவேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலேயும் நான் பின் திரும்பவே மாட்டேன். ஆண்டவருக்காக வாழவே உங்களை அர்ப்பணித்து Glory, hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் பின் திரும்ப மாட்டேன், நான் பின் திரும்பவே மாட்டேன். ஆண்டவருக்காகவே வாழுவேன், என் தெய்வத்திற்காகவே வாழுவேன். ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பேன், ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்துவேன். எனக்கு அந்த நல்ல கிருபைகளை தாருங்கப்பா. கேளுங்க. ஹalleluya, glory. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர். நீங்கள் அவரை ஆராதித்தீர்கள், அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலேயும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். விசுவாசிங்க. உங்க பலகீனத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். நோய்களில இருந்து உங்களை விடுவிக்கிறார். நெருக்கங்கள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகளில இருந்து உங்களை விடுவிக்கிறார். விசுவாசிங்க. கீழ்ப்படியாத உங்க பிள்ளைகள் இனி கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் சமாதானங்கள் வரும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடியே இதோ எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருகிறார். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ், அன்பு தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை இணைந்து ஆராதனை செய்த எல்லா குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய அற்புதம் இந்த குடும்பத்தில் நடந்ததற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.